வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தினமணியோட நியூஸ் பார்க்கலாம். 30 செப்டம்பர் 2024. ஸோ எல்லோரும் குரூப் 1க்கும் குரூப் 2A வந்து மெயின் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம நியூஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறள் பார்த்துடலாம். திருக்குறள் 594 அதிகாரம் பார்த்திங்கன்னா ஊக்கமுடைமை. ஆக்கம் மதுரைவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் நுடைய நுழை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்திலிருந்து ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம நியூஸ் பார்க்கலாம். சார், கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சராக யார் நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதலமைச்சராக நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா RN ரவி அவர்கள், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆளுநர் மாளிகையில் முதல்வர் MK ஸ்டாலின் முன்னிலையில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, கோவிச்செழியன், சாமு நாசர், ராஜேந்திரன் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர் RN ரவி அவர்கள். ஓகேங்களா? ஸோ தமிழகத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்களின் செந்தில் பாலாஜி, கோவிச்செழியன், ராஜேந்திரன், சாமு நாசர் ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றுக் கொண்டனர். 4 பேருக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் பதவி பிரமாணம் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். ஸோ யாருக்கு என்ன இலாக்கா எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். செந்தில் பாலாஜிக்கு மின்சாரத்துறையும், கோவிச்செழியனுக்கு உயர்கல்வித்துறையும், ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும், சாமு நாசருக்கு சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. செந்தில் பாலாஜி முன்பு வகித்து வந்த மின்சாரத்துறையுமே அவருக்கு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பதவியேற்பு. புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழா சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையின் பாரதியார் மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் நடைபெற்றது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 3:15 மணியளவில் விழா மண்டபத்திற்கு வந்தார். அவரை அமைச்சர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். முதல்வர் MK ஸ்டாலின் 3:18 மணியளவில் வந்தார். ஸோ யார் என்னென்ன டைமுக்கு வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் புதியவர்கள். புதிதாக பொறுப்பேற்ற 4 பேரின் கோவிச்செழியன், ராஜேந்திரன் ஆகியோர் 2 பேர் புதியவர்கள். யார் புதுசாக ஜாயின் பண்ணிக்கணும்னா கோவிச்செழியன், ராஜேந்திரன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து யாருக்கு என்னென்ன இலாக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் பேப்பரில் பார்த்திங்கன்னா நமக்கு செஸ், இப்போ ரீசெண்டாக வந்து செஸ் வந்து செஸ்ஸில் வந்து ஆண்கள் பிரிவிலையும் மகளிர் பிரிவிலையும் தங்கம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து நமக்கு சின்னதாக கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம 3 நாடில் வந்து 2 நாடு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆண்கள் பிரிவிலும் பெண்கள் பிரிவிலையும். ஸோ 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான் வந்து செஸ்ஸு ஒலிம்பியாட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி பார்க்கலாம். இந்தியாவின் சதுரங்க வேட்டை. ஹங்கேரி நாட்டின் தலைநகரமான புதாபெஸ்டில் நடந்த 45வது செஸ் ஒலிம்பியாட்டில் இந்தியா அடைந்திருக்கும் வெற்றி சாதாரணமானதல்ல. சர்வதேச அரங்கில் இந்தியா ஒரு வரலாற்று வெற்றியை தேடி தந்திருக்கிறார்கள் நமது செஸ் விளையாட்டு அணியினர். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். செஸ் ஒலிம்பியாட்டின் வரலாற்றின் ஒரே எடிஷனில் ஆடவர் மகளிர் என 2 பிரிவினருமே தங்கம் வென்ற 3வது நாடாக உயர்ந்திருக்கிறது இந்தியா. இதற்கு முந்தைய சோவியத் யூனியனும் சீனாவும் மட்டுமே செய்ய முடிந்த சாதனை இந்த முறை இந்திய செஸ் அணியினர் நிகழ்த்திருக்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு மெயின் பேப்பரில் கண்டிப்பாக இதை கொஷினாக கேட்கலாம். ஸோ முன்னாடி வந்து விஸ்வநாத் ஆனந்தன் சர்வதேச அரங்கில் சாதனை படைத்து தொடங்கிய பிறகு தான் இந்தியாவுக்கு செஸ் விளையாட்டின் மகிமை புரிய தொடங்கியது. 1961 சென்னையை சேர்ந்த மனுவால் அரோன் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் பட்டம் வென்று
கனவான மறந்து விட்டிருந்த நிலையில்தான் 1987 விஸ்வநாதன் ஆனந்தன் உலக சீனியர் பட்டம் வென்றார். தொடர்ந்து 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர், 2000, 2007, 2008, 2010, 2012 என்ற உலக சாம்பியன் பட்டங்களை அவர் வென்றபோது செஸ் விளையாட்டின் மீது இளைஞருக்கு ஈடுபாடு அதிகரித்து தொடங்கியது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கம்பல்சரி மெயின் பேப்பரில் இது ஒரு கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.